கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்புவோம். கொஞ்ச நேர சிந்தனைக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து மோவாப் ராஜாவுக்கு எதிராக அவர்கள் யுத்தத்திற்கு கடந்து செல்கிறார்கள். போகிற வழியிலே 7 நாட்கள் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் அந்த வனாந்திரத்திலே அலைந்தார்கள். வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தாகத்தினாலே மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை கடந்து வந்த பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கேட்கிறார், இங்கே நாம் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படிக்கு தீர்க்கதரிசிகள் யாரும் இங்கே இல்லையா என்று சொல்லி யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்லுகிறார், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உடனேயே நாம் போய் அவரிடத்தில் விசாரிக்கலாம் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே போய் அவர்கள் விசாரிக்கும் பொழுது, காரியத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்களே, வனாந்திரமான ஒரு இடம், பள்ளத்தாக்கான ஒரு இடம், அங்கே தண்ணீர் இப்பொழுது வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய அறிவினாலே நாம் அதை நினைத்து பார்த்தால் நம்முடைய அறிவுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை தான் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, பள்ளத்தாக்கு எப்படி நிரப்பப்படும்? ஒருவேளை அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து காற்றடிக்கிறது. நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, காற்றடிக்கும் பொழுது ஏதோ குளிர் காற்றடிக்கிறது, கட்டாயம் ஏதோ ஒரு பக்கம் மழை பெய்கிறது என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அதே போல ஒரு காற்று அடித்திருக்குமே ஆனால் ஏதோ ஒரு பக்கம் மழை பெய்கிறது, கட்டாயம் தண்ணீர் வரும் என்று அவர்களால் நம்பி இருக்க முடியும். ஒருவேளை ஒரு மேகம் எழும்பி வருகிறதை பார்த்தால், தீர்க்கதரிசி சொன்னதை போல மேகம் எழும்பி வருகிறது, நம்ம வாய்க்கால்களை வெட்டுவோம், கட்டாய மழை பெய்யும், தண்ணீர் இந்த வாய்க்கால் முழுவதும் நிரம்பும் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். இப்ப காற்றும் இல்லை, மழையும் இல்லை, மழை வருகிறதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனாலும் இவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு காரியமாக இருந்தும் அவர்கள் அதை நம்பினார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா?
முதலாவது நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நமக்கு அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை நீங்களும் நானும் முழுவதுமாக நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எப்படி அங்கே தண்ணீர் வந்தது? அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அன்றைக்கு 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். லாசருவே வெளியே வா என்று சொல்லி இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். மரித்து 4 நாளான லாசரு கல்லறையை விட்டு எழுந்து அவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை நாம் நம்ப வேண்டும், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒன்றுமே இல்லாத இந்த வெறுமை, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த உலகத்திலே தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் அவர் படைத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, வார்த்தையினாலே உண்டாக கடவது என்று சொன்னார், உடனே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பார்த்து இது உண்டாக கடவது என்று சொன்னார், அது உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேதத்தின் ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் இது கர்த்தருடைய வார்த்தை, நமக்காக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை மேல நாம நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். இந்த வார்த்தை மேல நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அது நம்முடைய வாழ்க்கைகளை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போகிறதை பார்க்கணும், வானமும் பூமியும் ஒளிந்து போவது லகுவாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அவர் சொன்ன இந்த வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பு பாருங்களேன், ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போகிறதை பார்க்கணும், வானமும் பூமியும் ஒளிந்து போகிறது லகுவாயிருக்கும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தைகளை, வசனங்களை வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தின் மேல நம்முடைய முழு நம்பிக்கை அந்த வசனத்தின் மேல வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இந்த வேத வசனத்தை வாசித்தேன், இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த வசனத்தின்படி அவர் எனக்கு நன்மை செய்வார், இந்த வசனத்தின்படி அவர் என்னை சுகமாக்குவார், இந்த வசனத்தின்படி அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தையின் மேல நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் வல்லமையின் வெளிப்பாடு தான் அந்த இடத்திலே நடந்த அந்த அற்புதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக அவர்கள் தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின் மேல
நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு காரியமானாலும் நம்ம அதை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று. இனி நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இனி அற்புதம் நடக்கிறதற்கு வாய்ப்பில்லை. இனி இந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் நம்பிக்கையோடு, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 4:18. நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்புவதற்கு ஏது இல்லாத காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுவார் என்றால் அதை நாம் நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டும். அந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை அவர்கள் வெட்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்ததினாலே தான் வாய்க்கால்களை வெட்டினார்கள். பாருங்களேன், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர் வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையும் அறிகுறிகளும் அங்கே தோன்றவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னார் அல்லவா, நம்ம வாய்க்கால்களை வெட்டுவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு வாய்க்கால்களை வெட்டினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் என்றால், ஒருவேளை அது நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு எந்த ஒரு சாத்திய கூறுகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தான் அநேக ஜாதிகளின் தகப்பனாவே என்பதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். 100வது வயதிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை அவனுடைய 100வது வயதிலே, ஒருவேளை ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று, ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் செத்து போகவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒன்றை நாம் நம்ப வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை செத்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை காலங்கள் கடந்து போய்விட்டது, தாமதமாகி கொண்டிருக்கிறது, இனி இது இந்த வாழ்க்கையில் நடப்பதற்குரிய எந்த ஒரு அதற்குரிய சூழ்நிலைகளும் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் ஒன்றை நம்புவோம், கர்த்தருடைய வார்த்தை செத்து போகவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் செத்து போகவில்லை. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது உண்மைதான், சாராளுடைய கற்பம் செத்து போனது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் செத்து போகவில்லை. ஹல்லேலூயா. நாம் அதை நம்புவோமாக, விசுவாசிப்போமாக. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி வாய்க்கால்களை வெட்டினார்கள், பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்பினார்கள், அப்புறமாக கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கீழ்ப்படிந்தார்கள். ஒருவேளை அந்த வாய்க்கால், அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் வாய்க்கால்களை வெட்டினார், சொன்னதைப் போலவே தண்ணீர் வருவதற்குரிய சாட்சியம் இல்லை. எங்கேயோ ஒரு பக்கம்
ஒரு மேடான பகுதியில் ஒரு வேளை மழை பெய்யும் என்றால் இவர்கள் பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை வெட்டும் பொழுது தண்ணீர் ஒரு வேளை வந்து அந்த வாய்க்கால்களை நிரப்பலாம். ஆனால் அதற்குரிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. மழை வருவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னார் அல்லவா, நம்ம அதை செய்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இயேசு கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் இருக்கிறார். அந்த வேலைக்காரர்களை பார்த்து ஜாடி நிறைய தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஏன் அவர் தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறார்? நமக்கு தேவை ரசம் அல்லவா தீர்ந்து போனது, இவர் தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அவர்கள் கேள்விகளை எழுப்பாமல் இயேசு சொன்னார் நம்ம செய்வோம் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். வெறும் பச்சை தண்ணீர் ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாரிபாத்து விதவை எலியா தீர்க்கதரிசி அவருடைய வீட்டில் போய் கேட்கிறார். ஒரே ஒரு அப்பம் சுடுகிறதற்குரிய மாவு அவளுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த விதவை என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அந்த ஒரே ஒரு அப்பத்தை சுடுவதற்கு தேவையான விறகுகளை அவள் வெளியிலே பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது எலியா அந்த விதவையை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு தண்ணி கொண்டு வா என்று கேட்கிறார். தண்ணீர் எடுக்க சென்றவளிடத்தில் ஒரு அப்பமும் கொண்டு வா என்று கேட்கிறார். அப்ப விதவை என்ன சொல்லுகிறாள்? ஒரே ஒரு அப்பம் சுடுகிற மாவுத்தான் இருக்கிறது, நானும் என் பிள்ளையாண்டானும் அந்த ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நாங்களும் சத்து போக வேண்டியது தான். அப்போ எலியா என்ன சொல்லுகிறார்? அந்த ஒரே ஒரு அப்பம் சுடுகிற மாவிலே ஒரு சின்ன அடையை சுற்றி எனக்கு கொண்டு வா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்களேன், அவள் அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். போய் ஒரு சிறு அடையை சுட்டு கொண்டு வந்து எலியாவுக்கு அவள் கொடுத்தாள். வேதம் சொல்கிறது, பஞ்ச காலம் தீருகிற வரையிலும் அந்த பானையிலே செலவழிந்து போகவில்லை, அந்த கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். எந்த பானையிலே ஒரே ஒரு அப்பம் சுடுகிற மாவு இருந்ததோ அந்த பானையிலிருந்து ஒரு மாவை எடுத்து ஒரு சின்ன அடையை சுட்டி எலியாவுக்கு கொடுத்தாள். வேதம் சொல்லுகிறது, அந்த பானையிலே செலவழிந்து போகவில்லை, அந்த கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். கீழ்ப்படிந்தார்கள். நாகமான் அவன் குஷ்டரோகம் பிடித்தவனாக அந்த சிறு பெண் சொன்ன இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சிறு பெண் சொல்லுகிறாள், எங்கள் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் இவர் போவார் என்றால் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார், இவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த சிறு பெண் சொன்ன பொழுது இந்த நாகமான் என்ன செய்கிறார்? அவன் மிகுந்த காணிக்கைகளோடு கூட என்ன செய்கிறான்? எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே போய் நிற்கிறார். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நீர் போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லுகிறார். நாகமானுக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. எங்கள் தேசத்தில் இல்லாத நதியா இங்கே இருக்கிறது? எங்கள் தேசத்தில் இருக்கிற நதியை பார்க்கல இந்த யோர்தான் நதி என்ன அவ்வளவு பெரிய சுத்தமான நதியா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? கோப முகத்தோடு திரும்பி போகிறான். அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் சொல்லுகிறார், ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்து தீர்க்கதரிசி சொல்லி இருப்பார், ஆனால் கட்டாய நீர் அதை என்ன செய்திருப்பீர். இது ஒரு சின்ன விஷயம்தானே, யோர்தானில் இறங்கி 7 தரம் ஸ்நானம் பண்ண வேண்டும், இது ஒரு சின்ன விஷயம் தானே, செய்யலாமே என்று சொல்லி வேலைக்காரன் ஒரு யோசனை கொடுக்கும் பொழுது அவன் போய் யோர்தானில் என்ன செய்கிறான்? இறங்கி 7 தரம் அவன் ஸ்நானம் பண்ணினான்.
7வது முறை அவன் தண்ணீரிலே முங்கி அவன் எழுந்த பொழுது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறினதா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கீழ்ப்படிந்தால் 7 தரம் அங்கே அவன் ஸ்நானம் பண்ணினார். ஒரு பெரிய அற்புதம் நாகமானுடைய வாழ்க்கையில் நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்பொழுதுமே கீழ்ப்படுகிறவர்களாகவும் கட்டுப்படுகிறவர்களாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வார்த்தையை மீறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது இது என்னால் முடியாத காரியம், சாத்தியமில்லாத காரியம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் நம்ம அள்ள தட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைத்தான். தண்ணீர் அங்கே நிரம்புவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத ஒரு சூழ்நிலைத்தான். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வாய்க்காலை வெட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காலையில் எழுந்து பார்த்த பொழுது அந்த வாய்க்கால் எல்லாம் என்ன செய்தது? தண்ணீரால் நிரம்பிற்று. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம மட்டும் கீழ்ப்படிந்தால் போதும். அவர் சொல்லுகிறதையும் செய்வார், சொல்லாத காரியங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அது நமக்கு போனஸாக நம்ம கூடவே வரும். சொல்லுகிறதை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆனால் சொல்லாத காரியங்களையும் அவர் நமக்கு கூடவே கொடுப்பார். இப்போ இங்கே என்ன நடக்கிறது? வாய்க்காலை வெட்டி யுத்தத்திற்கு வந்தவர்கள் வாய்க்கால் வெட்டி களைச்சி போயிருக்கிறார்கள். பகல் முழுவதும் வாய்க்காலை வெட்டினார்கள். நல்ல களைப்பு. இரவிலே ஒருவேளை களைப்பில் தூங்கி இருப்பார்கள். யுத்தத்திற்கு வந்தவர்களுக்கு குழி நோண்டுகிற வேலை பாருங்களேன். களைப்படைந்தவர்களாக இருந்திருப்பார்கள். காலையிலே மோவாபின் மனிதர்கள், மோவாபின் படையில் இருக்கிறவர்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது சூரியன் ஒளி, அந்த வெளிச்சம் இந்த தண்ணீரின் மேலே பட்ட பொழுது அது மோவாபியருடைய கண்களுக்கு எப்படி தெரிந்ததா? இரத்தம் போல தெரிந்தது, சிகப்பாய் தெரிந்தது. அப்போ அவர்கள் என்ன நினைத்தார்கள்? 3 பேர் நமக்கு எதிராய் வந்தவர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி என்ன செய்திருக்கிறார்கள்? சண்டை போட்டு மடிந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் நினைத்து கொண்டு இந்த 3 ராஜாக்கள் இவர்களுடைய படைகளை கொள்ளையிட வந்தார்கள். ஸ்தோத்திரம். அங்கே அவர்களை என்ன செய்தார்கள்? அழித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். பாருங்களேன், எளிதாக அவர்கள் சத்துருக்களை இவர்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் போய் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை சிறைப்பிடிக்கவில்லை. அவர்களாகவே வந்து இவர்கள் வலையில் என்ன செய்து விட்டார்கள்? விழுந்து விட்டார்கள். ஒரு அற்புதம் நடந்தது. என்ன காரியத்திற்காக போனார்களோ அந்த காரியத்திலும் ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலைகள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திர. வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காதால் கேட்டு உணர்ந்ததும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காதால் கேட்டு
உணர்ந்ததும் இல்லை. அப்படி என்றால் இதுவரை கண்களால் எந்த கண்களாலும் காணாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த காதுகளாலும் கேட்டு உணராத அற்புதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் சில காரியங்களின் மேல நம்பிக்கை இழந்தவர்களாக கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தின் சுகமாக இருக்கலாம். பல ஸ்தோத்திர நாட்களாக, மாதங்களாக அல்லது வருஷங்களாக நாம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த வியாதி இனி இது சுகமாகிறதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். நாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு கடந்து வந்திருக்கலாம். இனி இந்த வியாதியிலிருந்து என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் செய்ய வேண்டிய எல்லா வைத்தியங்களையும் நான் செய்து பார்த்துவிட்டு எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமோ அவ்வளவு பணத்தையும் நான் செலவழித்து விட்டேன். இனி இந்த வியாதியை என்னால் இதிலிருந்து இனி சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் நாம் பல காரியங்களுக்காக, பல தேவைகளுக்காக எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தோம். தேவைகள் சந்திக்கப்படவில்லை. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கவில்லை. இனி இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். இனி என் வாழ்க்கை இப்படித்தான், இனி என்னுடைய குடும்பம் இப்படித்தான், இப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க வேண்டியதுதான், மரணம் வரைக்கும் இப்படியே என்னுடைய நாட்களை நான் கழிக்க வேண்டியதுதான் என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களை அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்தார்கள், அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஸ்தோத்திரம், நீ எந்தெந்த காரியங்களை நீ முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமோ, இன்றைக்கு திரும்பவும் ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். நம்பிக்கை உயிர் பெறட்டும். என் இயேசுவால் முடியும், அவருடைய வார்த்தையினாலே ஆகும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே துளிர்விடட்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இயேசு சொல்ல ஆகும், இயேசு கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நாம் அதை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஆமென். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது, அவருடைய வேலை வரும் பொழுது, செய்ய வேண்டிய நேரம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கைகளை செய்ய வேண்டியவைகளை எல்லாம் அவர் சரியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? வாய்க்கால்களை வெட்ட வேண்டியது நம்முடைய கடமை, முயற்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை, நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அற்புதங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் அற்புதங்கள் தடையில்லாமல் கடந்து வரும். ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டினார்கள். தண்ணீர் எப்போ வர வேண்டுமோ அந்த நேரத்திலே தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் தாகமும் தீர்ந்தது, எதிரியையும் மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது, அவருடைய நேரத்தில் அவர் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் சரியாய் செய்வார். மரியாளை பார்த்து என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் வேலை இன்னும் வரவில்லை. தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறதற்கு என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த பொழுது வெறும் பச்சை தண்ணீர் ருசி உள்ள திராட்சரசமாய் மாறினது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் நம்மை பார்த்து என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து கொண்டே இருக்கணும். அவருடைய நேரத்தில் அவர் செய்ய வேண்டியவைகளை நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு காரியம், ஆனாலும் நம்பினார்கள். காணாத ஒன்றை, அந்த அனுபவத்தை உணராதவர்கள், ஆனாலும் அவர்கள் அதை நம்பினார்கள். வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.
ஆமென், இயற்கைக்கு அப்பாற்பட்டவாறு ஆமென் அப்பாற்பட்ட நிலையிலே அவர் தம்முடைய ஜனங்களை வாழ வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவருடைய பிள்ளைகளை அவர் வாழ வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்து போனார்கள். 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்து, ஐயோ நம்ம வந்து எதிரியின் கையில் மாட்டிவிட்டோமே என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் ஸ்தோத்திரம், அவர்கள் தீர்க்கதரிசியை தேடினார்கள். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர்கள் தீர்க்கதரிசியை தேடி போனார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை தேடினார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதன்படி அவர்கள் செய்தார்கள். ஒரு பெரிய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற நேரங்களில், ஒடுக்கப்படுகிற நேரங்களில், பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி வருகிற நேரங்களில், உபத்திரவத்தின் பாதைகளின் வழியாக நாம் கடந்து செல்கிற சூழ்நிலைகளில், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை தேட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர, இந்த வியாதியிலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள, இந்த இடத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறவர்களாக இருந்தால் வார்த்தை உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் நம்மை கைவிடாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் நம்மை கைவிடாது. கர்த்தருடைய மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வெறும் மன்னாவினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நாட வேண்டும். இந்த 3 ராஜாக்கள் அதை செய்தார்கள். இல்லை என்றால் அந்த வனாந்திரத்திலே இவர்கள் போய் எதிரியின் கையிலே மாட்டியிருப்பார்கள். கர்த்தரிடத்திலே விசாரித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடினார்கள். வார்த்தை கிடைத்தது. வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். வார்த்தையின்படியே செயல்பட்டார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல பள்ளத்தாக்குகள், பல வாய்க்கால்களை வெட்டி கொண்டு காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். எப்போ இந்த வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பும்? இன்றைக்கு பல வாய்க்கால்களை, பல காரியங்களை செய்து கொண்டு எப்போ இதில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவர்கள் அதிகாலையிலே எழுந்து பார்த்த பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல முயற்சிகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நேரத்தில் அவர் சரியாய் செய்வார். ஸ்தோத்திர. அற்புதம் அவருடைய வேலையிலே சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். வாய்க்கால்களை வெட்டி கொண்டு காத்திருந்தார்கள். வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பினதைப் போல இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய அற்புதங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா. அதினதின் காலங்களிலே அதினதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதினதின் காலங்களிலே அதினதின் காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்றைக்கு
எந்தெந்த காரியங்களுக்காய் முயற்சி பண்ணி எதிர்பார்த்து நன்மைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அவருடைய வேளையிலே அவருடைய நேரத்தில் அவைகளை சரியாய் செய்து நேர்த்தியாய் செய்து ஆமென் உங்களையும் என்னையும் அவர் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? இந்த நாளில் நாம் தியானித்த வேத வசனங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும், தண்ணீரால் நிரம்பும். ஸ்தோத்திரம். நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு காரியம், ஆனாலும் நம்பிக்கையோடு அதை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், என்னுடைய எண்ணங்களுக்கு, என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் என் வாழ்க்கையில் செய்ய நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற நேரங்களில், தைக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிற அனுபவம், பிரச்சனைகள் வந்து நம்மை நெருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிற அனுபவம், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுகிற அனுபவம், ஒரு ஆபத்து நமக்கு நேராக வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிற அனுபவம். ஆமென். கேளுங்க, உம்முடைய வார்த்தையை நான் தேடணும் ஆண்டவரே. அந்த 3 ராஜாக்களும் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்காக தேடி போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. அவர்கள் காற்றையும் பார்க்கவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரம்பினது. அவர்கள் வெட்டின வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பினது. அந்த தண்ணீரினாலே அவர்கள் தங்கள் தாகங்களை தீர்த்து கொண்டார்கள். அந்த தண்ணீரை பார்த்து எதிரிகள் அவர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த தண்ணீரை பார்த்து எதிரிகள் இவர்களின் கீழே வந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்க. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை தேடுகிற இருதயத்தை எனக்கு தருவீராக என்று சொல்லி கேளுங்களேன். சோர்வடைகிற நேரங்களில், மனம் தளர்ந்து போகிற நேரங்களில், ஆமென், ஸ்தோத்திர மனதிலே பலவிதமான துன்பங்கள் வருகிற நேரங்களில், இயேசுவே உம்முடைய வார்த்தையை தேடுகிற இருதயம், உம்முடைய வார்த்தையை தேடுகிற இருதயத்தை எனக்கு தருவீராக என்று கேளுங்களேன். இயேசுவே, இந்த வேளையில் உம்மை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலையும் அவன் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நம்புவதற்கு ஏது இல்லாத காரியங்களையும் அவன் செய்ய உம்மாலே கூடுமே ராஜா. இந்த நாமன் பல வேளையிலும் நம்பிக்கையோடு உம்மை பார்த்து உம்முடைய பிள்ளைகள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கும் அற்புதங்கள் நடப்பதாக, இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக. அவர்கள் வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே, வனாந்திரத்தில் அவர் மாற்றங்களை காண்பார்களாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலேயும் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், வார்த்தையை நான் தேடுகிறேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே, ஒரு பெரிதான ஆசீர்வாதம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மேல வந்து இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்வார்களாக, நன்மைகளை பெற்றவர்களாய் கடந்து செல்வார்களாக. உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வார்களாக. தெய்வீக சுகங்களை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. நீர் அப்படியே அனுப்புகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.